மாமியார் வீட்டு சைடில் தான் வந்து பெஸ்ட்டாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவேன். இப்போ நம்ம இந்த ஷோ வர்றது கூட அவங்க ஊர்லேருந்து வந்து என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டிலே கூட ஏதாவது ஒரு செலவுக்கு கஷ்டம் இருக்குன்னா கூட நம்ம வந்து இது பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்போம். பட் ஆனால் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தான் கஷ்டம் இருந்தாலுமே சரி, மாப்பிள்ளை வந்துட்டார், ஊர்லேருந்து வந்துட்டார், அவருக்கு என்ன செய்யணுமோ நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். அது கடன் உடனே வாங்கியா செய்யணுமோ அப்படின்றத அவங்க சைடில் நான் பார்த்துருக்கேன். என்னோடய செகண்ட் பேபிக்கு வந்து ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய மாமியார் வீட்டு சைட்லேருந்து தான் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணாங்களே. எங்கள் வீட்டு சைடு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்றதுனால செகண்ட் பேபி வந்து நம்ம தான் பார்க்கணும். பட் இருந்தாலுமே வந்து வாலண்டியராக எங்கள் மதர்-இன்-லா வீட்டில் வந்து அவங்க வந்து நாங்கள் வரோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு எப்படி பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி செகண்ட் பேபிக்கும் 6 மந்த்து கிட்ட அவங்க வீட்டில் வச்சுருந்து எல்லாமே பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ்லேருந்தே சொல்கிறேன் நான். ஸோ எல்லாமே வந்து பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ண. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பேர்டன் ஆகட்டும் அவங்க சைட்லேருந்து வந்து வாலண்டியராகவே வந்து கேட்பாங்க. எங்கள் ஃபாதர்-இன்-லா கூட ஏதாவது ஒன்று வந்தால் என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லுப்பா, நான் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும். பேச்சுக்கு அதிகமாக மரியாதை கண்டிப்பாக கண்டிப்பாக மாமியார் வீடு கண்டிப்பாக